ஒரு ரீல்ஸ் வந்து போட்டிருந்தேன். சீரியஸா செம்ம ரெஸ்பான்ஸ். லைக் சலூன் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் நீ பார்த்தாலே உயிருக்குள் பூகம்பங்கள் வணக்கம். என்னோட சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விளாக்ல ஒரு நைட் அவுட்கான ஒரு மினிமலான ஒரு பார்ட்டி மேக்கப் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூட போகலாம், உங்கள் லவர்ஸ் கூட போகலாம், உங்கள் ஹஸ்பண்ட் கூட போகலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாகவும் போகலாம். ஸோ அப்போ நீங்கள் எப்படி மேக்கப் பண்ணிக்கணுன்றதான் நான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்துட்டு டுட்டோரியல் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த லுக் வந்துட்டு எப்படி நம்ம நைட் அவுட்க்கு ரெடியாக போகிறோன்ட்டு தான் பார்க்க போகிறோம். என்னோட ஃபேஸ் பாருங்கள், நான் வந்துட்டு ஃபுல்லாக ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அழகாட்டாங்க. பிஃபோர் மேக்கப்லேயே நான் வந்துட்டு அழகாக இருக்க மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. நான் வந்துட்டு ஐஃபோனில் தான் எடுக்கிறேன். பட் வந்துட்டு ஃபில்டர்லாம் இல்லை, நார்மல் கேமராவில் வச்சு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு மேக்கப் வந்துட்டு ஒன் டே தான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு என்னோடய ஐப்ரோஸை நான் வந்துட்டு கொஞ்சம் ஷேப் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ரேசர் இருக்குல்ல, இதை வச்சு நான் வந்துட்டு இப்போ என்னோடய எக்ஸஸ் ஹேரெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம இப்படியே ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு சில டேமேஜஸ் வரலாம். அதனால வந்துட்டு ஃபேஸில் ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சர் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நம்மளுடைய ஸ்கின். நான் வந்துட்டு லைட்டாக தான் போட்டிருக்கேன். இதுவே நல்ல ஒரு க்ளோவாக இருக்குது. என்னுடைய மேக்கப்புக்கு நான் போடுற மாய்ஸ்சரைஸ்லாம் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்குது. வந்து நம்ம எக்ஸஸ் ஹேரை மட்டும் கொஞ்சம் ரொம்பலாம் அங்கங்கே ஒன்று ரெண்டு இப்படி வளருங்கள, அதில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி டைம் பண்ணும்போது தான் வந்துட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும், எங்கேயாவது பிளேடு போட்டுருவோமா அப்படின்ட்டு. அப்புறம் போக போக வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், எடுப்போம் ஈஸியாக வந்துட்டு பண்ணிடலாம். நான் வந்துட்டு மோஸ்ட்லி பிரைடலுக்கு யூஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணிடுவேன்னா, அந்த டைமில் எடுப்பேன். ஆனால் வந்துட்டு அப்போவே எடுத்த ஒரு மாதிரி வலிச்ச மாதிரி இருக்குமா, நீங்கள் அப்பரில் அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் கிட்டலாம். அதனால என்ன பண்ணுவோம், ஒன் டே பிஃபோர் வந்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் அவங்க எடுக்கிறதுக்கான சான்ஸே இல்லைன்னா நான் உங்களுக்கு எடுத்து வைப்பேன், அந்த மாதிரி சொல்லிடுவேன். ஆல்ரெடி ஒரு வீடியோலையுமே போட்டிருக்கேன், என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பிஃபோர் மேரேஜில் போட்டிருக்கேன். இது வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும், அப்படியே சிக்ஸாக்காக இருக்கும். அது வந்து நம்ம இப்படி வைக்காம இப்படி வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஃபேஸில் எந்த ஒரு ஸ்கின்னுக்குமே டேமேஜ் ஆகாது. ஓகேவா, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஃபேஸ் வந்து ரெடியாக இருக்குது மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பற்றி சொல்லியே ஆகணும். நான் வந்துட்டு பிராண்ட் கொலாபரேஷன் ஒரு வீடியோ வந்து எடுத்திருந்தேன். சீரியஸாக ஆனால் அது எனக்கு கொரியர் வந்த அன்னைக்கே நான் அப்படியே ஆர்வமாக எப்படா எடுப்பான்ட்டு ரொம்ப ஜாலியாக ஆயிடுச்சு. கரெக்டாக என்னோட ஹேரை பார்த்தாலே தெரியும் ஒரு ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு. ஸோ இது வந்துட்டு ஹேர் கான்வென்ட் தான். லோரியல் இப்படி வந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது எனக்கு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்குல்ல. வந்து ஒரு டப்பாக்குள்ள ஓப்பன் பண்ணா ஆக்சுவலாக வந்துட்டு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு அந்த ஷார்ட் வந்து நான் இதில் அப்ளை பண்ணுறேன். வேற லெவல், செம்மையாக இருக்குது. எனக்கு இப்போ வரைக்கும் அப்படியே ஒரு ரிச்சான ஒரு சலூனில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணால் இருக்கும் அந்த ஸ்மெல்லு நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்களா, அந்த அதே இல்லை, அதுதான் இப்படிதான் இருக்கும். க்ரீமியாக இருக்கு, அப்படியே அந்த ஸ்மெல்லு எனக்கு வந்துகிட்டே இருக்கு இப்போ வரைக்கும். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வந்துட்டு அடிச்சுக்கிறேன். இருக்கா வந்துட்டு ஒரு 2 செகண்ட்க்கு நம்மளுடைய ஃபேஸில் வந்துட்டு செட் ஆகணும். ஓகேவா, எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளோட ஃபேஸில் வந்துட்டு செட் ஆனால் தான் ரிசல்ட்டே கஷ்டம். சும்மா அப்படியே போட்டுகிட்டே இருந்தால் ரிசல்ட் ஒன்றுமே ஆகாது. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ரொம்ப லைட்டாக வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன்.
ஆக்சுவலா நம்ம ஒரு ஸ்ப்ரே காய்ச்சோம்ல, அதிலேயே வந்துட்டு ப்ரைமர் எல்லாமே இருக்கு. வந்துட்டு இப்போ நைட் அவுட்டுன்றனால நான் வந்துட்டு சன்ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். இதே ஒரு மார்னிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போகும். வந்துட்டு ப்ரைமரை நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ண போகிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருந்த ஸ்ப்ரேலேயே வந்துட்டு ப்ரைமர் எல்லாமே இருக்குது. வந்துட்டு இந்த ஐப்ரோவை ஃபில் பண்ண போகிறேன். என்னோட ஐப்ரோஸ்க்கு வந்து நான் பிளாக் எடுக்கல, லைட்டாக ப்ரௌன் ஷேட் தான் எடுக்க போகிறேன். பிளாக் எடுத்தால் ரொம்ப டார்க்காக இருக்கும். அதனால நான் வந்துட்டு ப்ரௌன் எடுக்கிறேன். இன்னைக்கு ஜெல் எடுக்கல, பவுடர் ஐஷேடோ தான் எடுக்கிறேன். தெரியுதா? இதுக்கு இதுக்குமே டிஃப்ரெண்ட். இது எவ்வளோ நீட்டாக இருக்கு. இது வந்துட்டு கொஞ்சம் தின்னாக இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஓகே, என்னோட 2 ஐப்ரோஸ்மே நான் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டேன். டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். முன்னாடி இருந்திருக்கும், இப்போக்கும். முன்னாடி வந்து ரொம்ப தின்னாக இருந்து, இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு நீட்டாக இருக்க மாதிரி இருக்கா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டேன். ஐஷேடோக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு லைட் கலர் வந்து வச்சுக்கிறேன். கரெக்டாக வந்து யூஸ் பண்ணலை. ஏன்னா இது வந்துட்டு எல்லாரும் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு ரொம்ப பிக்மெண்ட்டாக இருக்கும்ல, ரொம்ப இந்த கண்ணு சுற்றி இந்த இடத்துலலாம் வந்துட்டு பிளாக்காக இருக்கும். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது தானே போகிறோம், அதனால நான் வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் இந்த சைடுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். என்னோட ஹைட்டு நான் வந்துட்டு ஒரு லைட்டான ஒரு ப்ரௌன் வந்துட்டு கொடுத்துருக்கேன். நான் இங்கே கொடுக்கல, ஸோ இந்த போய் நான் கொடுத்துட்டு வரேன். 2 சைடுக்குமே ஐஷேடோ கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் லைட்டான ஒரு பேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு நைட் ஒரு பார்ட்டி பிங்கியா இல்லாமல் கொஞ்சம் சில்வர் பேஸ்ட் இல்லைன்னா லைட் கலர் இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஐஷேடோ வந்துட்டு கொடுக்குறேன். வந்துட்டு நான் லாக்மில தான் எடுக்கிறேன். வந்து 2 சைடுமே போட்டுட்டேன். நான் வந்துட்டு இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பேஸ்னால நல்லா ஈவனாக வந்துட்டு ரொம்ப லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். போட்ட மாதிரி இருக்கணும், போடணும். எனக்கு வந்துட்டு ரொம்ப அப்படியே விங் மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துட்டு இப்போ நான் பண்ண போகிறது இல்லை. ஸ்மச் மாதிரி பண்ணிக்க போகிறேன் ஐலைனரில். ஏன்னா வந்துட்டு ரொம்ப மெல்லிஸாக வரைஞ்சா வந்துட்டு இந்த லுக்குக்கு வந்துட்டு நல்லா இருக்காது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஐலைனர் எடுத்து இது வந்துட்டு காஜல் வச்சுலாம் ஃபுல்லாக அந்த மாதிரி இது வந்துட்டு ஐலைனர் ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஐலைனர் வந்துட்டு இதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்மச் பண்ணால் வந்துட்டு இன்னும் இந்த லுக்குக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஒரு காஜலில் வந்துட்டு நான் லைனர் மாதிரி ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷில் அதை இப்படி ஸ்மச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு லுக் வந்துட்டு இன்னும் சூப்பராக தெரியும். ஒரு மாதிரி ரொம்ப போல்டாக இல்லாமல் ஒரு நைட் லுக்குக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த 2 ஐஸ்கிரீம் நான் வந்துட்டு ஐலைனரில் ஸ்மச் மாதிரி பண்ணிட்டேன். பட் எனக்கு இந்த ப்ரைமர் பார்த்ததும் போடணும்னு தோணுது. அதனால நான் வந்துட்டு ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்துட்டு நான் மேக்கோட ப்ரைமர் ரொம்ப லைட்டாக எடுக்கணும். ஹெவியாக வந்துட்டு ப்ரைமர்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். எல்லா ப்ரைமருமே எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு கேட்டால் சில பேருக்கு வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கும், அதுக்கு ஒரு ப்ரைமர் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு அந்த சின்ன சின்ன கட்டி போர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம வேற ஒரு ப்ரைமர் தான் யூஸ் பண்ணணும். இன்னொன்று ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா ஆயில் ஸ்கின் இல்லைன்னா ட்ரை ஸ்கின் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு ஸ்கின்னுக்கும் நம்ம வந்துட்டு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு ப்ரைமர் வந்துட்டு யூஸ் பண்ணணும். எல்லாருக்கும் ஒன்றான்னு கேட்டால் ஒரு ஒரு ஸ்கின்னை பார்த்து தான் நம்ம வந்துட்டு இது பண்ணணும். ட்ரை ஸ்கின்க்கு ஒரு ப்ரைமர் இருக்கும், ஆயில் ஸ்கின்க்கு ஒரு ப்ரைமர் இருக்கும். காம்பினேஷன் ஸ்கின் வரும்போது 2 பேர் யூஸ் பண்ணுற 2 ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறதுனாலவே இந்த காம்பினேஷன் ஸ்கின்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்துட்டு எல்லாமே அப்சர்வ் பண்ணும். நமக்கு போர்ஸ்லாம் இருக்குன்னா நம்ம வந்துட்டு அதுக்குமே தனி ப்ரைமர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரைமர் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு கலர் கரெக்ட் பண்ணல, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு மூவ் ஆகுது. எனக்கு வந்துட்டு ஃபவுண்டேஷனுக்கு ப்ரொஃபஷ்னல் ஃபாரெவர் 52 தான் எடுக்க போகிறேன். ப்ரைடலுக்குலாம் மோஸ்ட்லி வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு இதை பார்க்கும்போது 1500 ஒரு ஒரு ரேஞ்சில் ஃபவுண்டேஷனும் போட வேணாம். இதுவே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல. இருந்தாலும் நம்ம வந்து இப்போ நைட் ஒர்க் ரெடியாக வைப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி க்ளோவாகவும் இருக்கணும், லைட்டாக ஃபவுண்டேஷனாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என்னென்ன மாதிரி ஸ்கின்க்கு
ஃபவுண்டேஷன் எப்படி சூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் நெக்ஸ்ட் போடுறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு ரொம்ப லைட்டாக எடுத்துக்க போகிறேன். மோஸ்ட்லி மிக்ஸ் மேட்ச் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கரெக்டான ஒரு ஷேட் வந்துட்டு கிடைக்கும். பார்த்தீங்களா, இது வந்துட்டு என்னை விட லைட்டாக இருக்குது. அதாவது என்னை விட என்னுடைய ஸ்கின்னுக்கு இது செட் ஆகாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இன்னொரு ஷேடு எடுத்து மிக்ஸ் மேட்ச் பண்ண போகிறேன். தெரியுதா டிஸ்டன்ஸ்லாம்? இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு அந்த ஷேடை தேடணும். கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு போடும்போது என் ஸ்கின்னை விட லைட்டாக இருந்துச்சா, இப்போ அப்ளை பண்ணிட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி என் ஸ்கின்னோட மேட்ச் ஆகுது. நம்மளோட நெக்கும் நம்மளோட ஸ்கின்னு வந்துட்டு மேட்ச் இருக்கணும். டாட் மாதிரி வச்சிடணும். சம்டைம்ஸ் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அதனால நம்ம வந்துட்டு டக்கு டக்குன்னு பிளெண்ட் பண்ணணும். நம்மளுடைய நெக்குக்கும் சேர்த்து நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் தனியாக கலராக இருக்கும். மேக்கப்பை செட் பண்ணுறதுக்காக ரோஸ் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு சுகர்லேருந்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்து டேப் பண்ணிவிட்டு லைட்டாக கிளிக் பண்ணணும். நம்ம அப்படியே எடுத்து வைக்கும்போது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அப்படியே ஒரு மாதிரி எக்ஸ் நிறையா பவுடர் வந்து நம்மளுடைய ஃபேஸ்க்கு வந்துட்டு செட் ஆகிடும். தெரியுதா? இதுக்கு ஒரு பவுடர் போட்டதும் இங்கே இருக்க ஸ்கின்க்கும் இந்த ஸ்கின்க்கும் சின்ன சேஞ்சஸ் இருக்குது. நான் வந்துட்டு பவுடர் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். அதனால இப்போ லைட்டாக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். பவுடரும் வந்துட்டு செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு வந்துட்டு இப்போ ஐலைனருக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதே காஜலே வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருந்தால் பிடிக்கும். அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காகவே வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு காஜல் வச்சுக்கலாம். அப்படி நான் காஜல் யூஸ் பண்ண மாட்டேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ ஐலைனரும் வந்துட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ளஷ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போதில்லை. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போ எங்கே போகிறோம், வெளியில் போகிறோம். அதுவும் நைட் அவுட் போகிறோம். ஒரு சின்ன ஒரு பார்ட்டி மாதிரி கெட் டுகெதர் இருக்குமா, ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் க்ளோவாக இருக்கணும். அதுக்காக ஃபைனல் லைட்டாக ஒரு க்ளோனஸ் தெரியுதா? லைட்டாக வந்துட்டு நமக்கு ஒரு க்ளோனஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு காஜல் வச்சுட்டோம், ஐலைனர் வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு என்னோட ஃபேவரட்டான லிப்ஸ்டிக். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு லிப் லைனர்னால ஐலைனரில் அதை ரப் பண்ணிக்கிறேன். மஸ்காரா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப டார்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்காக வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக போனால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தோணுது. ரொம்ப டஃப்பான ஷர்ட்டும் ப்ளூ ஜீன் தான் வந்துட்டு இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான லிப்ஸ்டிக் வந்துட்டு ரெட் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக போகும், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக போகும். லைட்டுக்கும் அதுக்கும் நல்லாயிருக்கும். டார்க்காக செரி மாதிரி இருக்குது இந்த ஷேடு. பீஸாக வந்துட்டு செம்மையாக இருக்குது இந்த ஒயிட்டுக்கும் இந்த ரெட்க்கும். இந்த மினிமலான ஒரு மேக்கப் இதுலேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஷேட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு இருக்காங்க. ரெட் தான், ரெட்லேயே இன்னும் கொஞ்சம் போல்டாக இருக்க மாதிரி. அப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஷேட்ஸுமே நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
இந்த லுக் மெயினா எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன மாதிரி லுக் வேணும்னாலுமே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்துட்டு கிரியேட் பண்றேன். ஹேர் வந்துட்டு ஃப்ரீ ஹேர் தான். இந்த மாதிரி தான். இது வந்து இப்போ வந்துட்டு கோடு வந்து நேரா இருக்கும். அப்புறம் தோணுச்சுன்னா எப்படி வந்து அப்படியே நம்மளுக்கு எப்படி தோணுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு இப்போ ரெடியாக வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ இந்த லுக்கே வந்துட்டு ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. ஃபைனல் டச்சப் பண்ணிட்டு நம்ம செட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். செட்டிங்ஸ் யூஸ் பண்ணதும் அப்படியே பக்கத்தையும் இருக்கு. ஆல்ரெடி நான் இன்ஸ்டா யூடியூப்ல ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இந்த வேர்ஸ்லினோட கொக்கோ ரேடியன்ஸ் பாடி ஆயில் வந்துட்டு ஒரு ரீல்ஸ் வந்து போட்டிருந்தேன். சீரியஸாக செம்ம ரெஸ்பான்ஸ். அவ்வளோ பேர் வந்துட்டு இதுக்கு லிங்க் கேட்டிருந்தீங்க. சீரியஸாக இது வந்துட்டு ஒர்க் ஆகுது. இப்பயும் நான் அதை வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். இதோடைய லிங்க்மே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். வந்துட்டு ஆனால் ஆயில் மாதிரி தான் இருக்கும். நம்முடைய நைட் ரொட்டீனுக்குமே நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா நம்மளுடைய கையில் எப்படி அப்ளை பண்ணிட்டு ஃபீல் நான் லைவாக தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க இதோடைய இப்படி கொக்கோ இருக்கும்ல, சாக்லேட் கொக்கோ, அந்த ஃபீல் இருக்கு. அதுவும் நம்மளுக்கு வந்துட்டு நைட்ரேட் போடுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஸ்கின் வந்துட்டு அப்படியே நேச்சுரல். இந்த லுக் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸாக செம்மையாக இருக்கும். மினிமலாக தான் நான் வந்துட்டு இயரிங்ஸ்லேயே வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒன் பை ஒன் நான் வந்துட்டு வீடியோஸ் வந்து டெய்லி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். லாரியல் ப்ரொஃபஷனல் ஹேர் மாஸ்க் இது வந்துட்டு செம்மையாக ஒர்க் ஆகுது. நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹேருக்கு அதான் போட்டிருந்தேன். எப்போனா நான் 1.5 மேலே நான் இந்த ஹேர் மாஸ்கில் தான் நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். பட் இப்போ வரைக்குமே ஒன்றுமே போகல. அந்த ஸ்மெல்லும் அப்படியே இருக்கு. லைக் சலூன் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் இது வந்துட்டு கொடுக்குது. பட் நம்ம வந்துட்டு இதை சலூனில் போய் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு நைட் ஆச்சு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் மேக்கப்லாம் தூங்கக்கூடாது. நம்ம ஸ்கின் தான் வந்துட்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆகுது. ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு நைட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம தூங்கணும். இல்லை நீங்கள் நைட்டில் வந்து நீங்கள் நைட் ரொட்டீனில் ஏதாவது ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே, பெஸ்ட்டு தான். குங்குமடி ஃபார்மிங் ஃபேஸ் வாஷ்லாம் வந்துட்டு நான் இப்போது நைட்டுக்குமே நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தூங்க போகிறேன். அதோட லிங்க்கும் நான் வந்துட்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.